Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். இந்த நாளில் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களால் இந்த புனித வெள்ளியை துக்க தினமாக கடைபிடிக்கப்படும் தினம்தான் புனித வெள்ளி என்று நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இந்த புனித வெள்ளி பெரிய வெள்ளி என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இந்த நாளை நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சரி, இந்த நாளும் சரி, ஆண்டவரை நாம் கண்கூடாக அவருடைய வாழ்க்கை பயணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து யூதர்களால் சிலுவையில் அறையப்பட்டார். உலக மக்களுக்காக இந்த சிலுவை தண்டனையை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. யூதாஸ் காட்டிக் கொடுக்கப்பட்ட இயேசுநாதரை பிலாத்து மன்னனிடம் கொண்டு சென்று நிறுத்தினார்கள். பிலாத்து விசாரணை நடத்தினான். ஆனால் இயேசுநாதரிடம் ஒரு குற்றமும் இருப்பதாக தெரியவில்லையே என்றான் அந்த மனிதன். இறுதியில் கூடியிருந்த யூத கூட்டமோ இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும், சிலுவையில் அடைக்கப்பட்டுள்ள கொடும் அவஸ்தைக்கு உட்பட கர்த்தர் அந்த மனிதனை, அந்த யூத ஜனங்கள் அவரை அழைத்து சென்று கொண்டு அந்த மக்களிடத்தில் காட்டிக் கொடுக்கின்றார்கள். பிலாத்து மீண்டும் விசாரணை நடத்தினான். ஆனால் இயேசுநாதரிடம் ஒரு குற்றமும் இல்லையே என்று மிகவும் மனமோந்து அந்த யூத கூட்டத்தினரிடத்தில் இயேசுநாதரை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் கூக்குரலிட, அந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கொடும் கைதியான பரபாசை விடுவிக்க வேண்டும் என்று கூச்சலிடமே வேறு வழியின்றி இயேசுவை சிலுவையில் அறைய உத்தரவிட்டான் பிலாத்து. இதையடுத்து கல்வாரி மலையில் உள்ள கொல்கத்தா என்ற சிகரத்திற்கு கொண்டு சென்று இயேசுவையும் கூடவே இரு குற்றவாளிகளையும் சேர்த்து சிலுவையில் அறைய உத்தரவிடப்பட்டது. பிலாத்து மன்னனின் அரண்மனையில் இருந்து இயேசுநாதரை சிலுவையை சுமக்க வைத்து வழியெங்கிலும் அவரை துன்புறுத்தியபடி சென்றார்கள். வீதி எங்கும் திரண்டு வந்த மக்கள் இயேசுநாதரை படுபாட்டை கண்டு அவர்கள் கண்ணீர் விட்டனார்கள். கொல்கத்தா மலைக்கு கொண்டு வரப்பட்ட இயேசுநாதரை காவலர்கள் ஆடைகளை களைத்தும் சவுக்கால் அடித்தும் தலையில் முள் கிரீடம் சூட்டியும் காரி உமிழ்ந்தும் கன்னத்தில் அடித்தும் அவமானப்படுத்தி மக்கள் ஆனந்தித்தினார்கள். ஆனால் அதை தனது பெரும் மனதால் புன்முறுவலுடன் பொறுத்து கொண்டார் நம்முடைய கர்த்தர். இந்த உலகத்தை காக்க வந்த இரட்சகரான நம்முடைய இயேசுநாதர் இந்த உலக மக்களுக்காக, நமக்காக இந்த துயரத்தை தாங்கிக் கொண்டார். பின்னர் இயேசுநாதர் காவலர்கள் சிலுவையில் அறைந்தனர். சிலுவையில் அவர் அறையப்பட்ட போது உலகமே இருளில் சுருத்ததாக வேத வாக்கியத்தில் கூறுகின்றன. இந்த நாளை தான் நாம் அனைவரும் புனித வெள்ளியாக உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் அனுசரிக்கின்றனர். இதையொட்டி உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் இன்று சிறப்பு பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட முதல் 3 மணி நேரத்திற்கு இந்த உலகம் இருள் சூழ்ந்து இந்த நாளில் நாம் நினைவு கூறும் வகையில் இந்த 3 மணி நேரத்தை மையமாக கொண்டு அவர் உயிர் தியாகம் செய்த நம்முடைய தேவாதி தியானம், அந்த தியான மகனை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிரார்த்தனையின் மூலம் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை கூப்பிட வேண்டும். அதனால் இன்று சிலுவையில் அறையப்பட்ட நம்முடைய கர்த்தரை மீண்டும் 3 நாட்கள் கழித்து உயிர் தெழுந்தார் என நினைவு கூறும் வகையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் அனைவரும் இந்த ஈஸ்டர் பண்டிகையை நாம் கொண்டாடி அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ச்சியோடு மீண்டும் நமக்காக கர்த்தர் இந்த நாளில் நமக்காக, நம் தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய கவலைகளின் கண்ணீர்களுக்காக
நினைவுகளுக்காக, அந்த அசுத்த ஆவிகளுடைய நினைவுகளுக்காக, அந்த பேச்சுகளுக்காக மீண்டுமாக நம்மை அதிலிருந்து மீட்டு நம்மை அனைவரும் பாதுகாக்க 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். எந்த தெய்வமும் இறந்து விட்டால் மீண்டும் உயிர்ப்பதில்லை. ஆனால் நம்மை படைத்த, இந்த உலகத்தை படைத்த, நமக்காக தேவைகளை படைத்த, நிலம், நீர், காற்று, நெருப்பு, நம் தேவைகள் அனைத்தையும் படைத்த அந்த கர்த்தாதி கர்த்தனை, தேவாதி தேவனை இந்த நாளில் நாம் அவர் நமக்காக பாடுகளப்பட்டு இரத்த வேர்வை சிந்தி நமக்காக சிலுவையில் மரணம் தியாகம் செய்த அந்த மனிதனுக்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சிலுவை புனித வெள்ளியை நாம் ஒன்றுபட்டு நாம் கூடி ஜெபிப்போமாக. இப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். மிகுந்த கிருபையை மிகுந்த அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த முக்கியமான நாள் மிகவும் சிறப்பான நாளாக உம்மால் முன்குறிக்கப்பட்டது. ஏனென்றால் உம்முடைய குமாரன் பரிசுத்தமானவராகவும் தீமை இல்லாதவராகவும் மாசற்றவராகவும் பாவிகளிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவராகவும் இருந்த போதிலும் நீர் அவர்களை மறிக்க அனுமதித்தீர். பாவத்தினால் சபிக்கப்பட்ட இந்த உலகத்திற்கு உமது ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு, இந்த மனுக்குலத்தின் பாவங்களுக்காக ஒரு உன்னத வழியாக மறிக்கும்படி எங்களுக்கு அனுப்பியதில் நீர் எங்களுக்கு அளித்த சொல்லன்னா ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரது அகவே அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் அது மிகவும் அற்புதமானதும் ஆச்சரியமானதுமாக இருக்கிறது. என் அன்பு பிதாவாகிய தேவனே, நற்செய்தியை பரப்புவதற்கு வேதாகமம் ஆணையாக இருக்கின்றது போல நீர் எங்களுக்கு வழங்கிய ஒவ்வொரு மாபெரும் ஆணையை நிறைவேற்றுவதற்கு எங்களை உமது தூதவர்களாகவும் உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் எங்களை வாழ வைத்திருக்கின்றேன். என் அன்பு நிறைந்த இயேசுவே, ஒரே வழியும் சக்தியும் ஜீவனமாம் என்ற உமது நற்செய்தியை அறிவிக்க உமது உண்மையுள்ள சீஷர்கள் ஒரு மனதாக ஒன்று கூடி பர்னபா, பவுல் மற்றும் பிற அப்போஸ்தலர்களை அனுப்பினீர்கள் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. அப்படியாக ஆண்டவரே, பாவமும் மரணமும் ஜெயிக்கப்பட்டு சபிக்கப்பட்டு உமது வல்லமை என்றென்றும் உள்ளதற்காக உமக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறோம். முடிந்தது என்று மிகுந்த நம்பிக்கையுடன் கூறுவதற்காக நன்றி அப்பா. மரணம் அதன் கூர்மையை இழந்து விட்டது. நீர் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகின்றீர் என்பதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இதனால் எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் பாவத்திலிருந்து மீட்டு எங்களுக்காக மறித்து மீண்டும் 3ஆம் நாளில் உயிர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நீர் செய்ய போவதற்காக உங்க கூடான கூடி நன்றி செலுத்தி உம்மை துதிக்க நாங்கள் இதோ இந்த புனித வெள்ளி என்று நாங்கள் ஒருமனப்பட்டு ஆராதிக்க எங்களுக்கு நீர் அந்த கிருபையை தர வேண்டும் என்று இயேசுவின் வெளியேற பெற்ற அருமையான நாமத்தின் பிதாவே உம்மை நாங்கள் கூப்பிடுகிறோம் இந்த நாளில். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு பாடல்களை பாடி அவருடைய 7 வார்த்தைகளில் ஆண்டவர் அந்த உயிர் தியாகம் செய்யும் நேரத்தில் நம்மிடத்தில் 7 வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டு மறைத்தார். அந்த வார்த்தைகளை தான் இன்றைய நாளில் நாம் எடுத்து கூறுகின்றோம். அதற்கு முன்பாக நாம் அனைவரும் இந்த பாடல்களை பாடி அவரை நாம் மனமுவந்து அவரை நாம் நினைத்து நமக்காக மறித்த அந்த தியாக செல்வனுக்காக நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த துக்கமான நாளை நாம் அனுசரிப்போமாக. கல்வாரி
உலகம் எங்கும் கேட்கப்படுகின்றன அந்த வார்த்தைகளை. மீண்டுமாக நாம் அனைவரும் அந்த வார்த்தைகளை படித்து பயன்பெற வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் இந்த புனித வெள்ளியை நமக்காக, நம் பாவங்களுக்காக மரித்து உயிர் தியாகம் செய்திருக்கின்றார். அப்படியாக இந்த துக்கமான நாளை நாம் அனுசரிக்க கர்த்தர் நமக்கு இந்த 7 வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக முதல் வார்த்தையை நாம் கன்னடத்தில் படித்து அதற்கு நான் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். இந்த முதல் வார்த்தையை நாம் தமிழில் இந்த அர்த்தத்தை நான் கொடுக்கின்றேன். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசித்ததை நாம் கேட்டோம். ஒரு சிறு குழந்தை தவறு செய்யும் பொழுது அறியாமல் செய்துவிட்டது என்று சொல்லி சுலபமாக நாம் மன்னித்து போல இயேசு தம் சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்துவிட்டார்கள் என்கிறார் கர்த்தர். அவரது கொலைக்கு காரணமாக இருந்த ரோம அதிகாரிகளும் யூத மக்களும் அவரை சிலுவையில் அறைந்த போர் செய்தவர்களும் எப்படி இதை அறியாமல் செய்திருக்க கூடும்? அதுவும் அந்த நாட்டின் மிக கொடூரமான குற்றவாளியான பரபாஸ் என்பவனை விடுதலையாக்கி நன்மைகளை மாத்திரம் செய்து வந்த இவரை கொலை செய்தவர்கள் எப்படி அறியாமல் செய்துவிட்டார்கள் என்று நாம் சொல்லக்கூடும். உண்மைதான். உண்மை என்னவென்றால் அன்றைக்கு நடந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இருளின் சக்திகள் இந்த மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி இவர்களது இருதயத்தை கடினப்படுத்தி இப்படி ஒரு கொடூர செயலை செய்ய ஏவின தங்களுடைய சுய புத்தியின்படி செயல்படுகிற எவரும் இப்படி ஒரு நல்ல மனிதரை கொடூரமாக சிலுவையில் அறைய மாட்டார்கள். ஆகவேதான் இயேசு இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அவருக்காக மன்னிப்பு கேட்டாராம். அது மாத்திரமல்ல, இந்த சம்பவம் கடவுளுடைய சித்தத்தின்படி நடந்தது என்று வேதம் கூறுகிறது. இவரை சிலுவையில் அறைந்த கைகள் மட்டும்தான் அக்கிரமக்காரரின் கைகள் என்றும் இதற்கான திட்டமும் தீர்மானமும் கடவுளுடையது என்றும் வேதம் கூறுகிறது. மனுவர்க்கத்தின் பாவத்திற்கு இயேசுவை சிலுவையில் பலியாக்க கடவுள் சித்தம் கொண்டிருந்தார். ஆகவே தான் இந்த சம்பவம் இப்படியாக நடந்து கொண்டிருந்தது. நாம் ஒவ்வொரு நாளும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகள். அந்த பாவங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக மீண்டும் நாம் அந்த பாவப்படுவில் விழக்கூடாது. மீண்டுமாக நாம் அந்த சாத்தானோட வாழ்க்கையில் வாழக்கூடாது. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் சாத்தானுடைய கிரிகளில் நாம் அதிகமாக உலாவிக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றைய கிருபையினால் நாம் வாழ்வதில்லை. அப்படியாகத்தான் கர்த்தர் நமக்காக நம் பாவங்களுக்காக மரித்தார், மீண்டும் வந்தார். ஏன் வந்தார்? நம் பாவங்களை மன்னித்து மீண்டுமாக நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க, இந்த உலகத்தில் மீண்டும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அந்த தியாக
செய்யாமல், அசுத்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல், சாத்தானுடைய கிரியைகளில் நாம் எதுவும் செய்யாமல், சாத்தானுடைய எண்ணங்களில் நாம் வாழாமல், சாத்தானுடைய பாதையில் நாம் செல்லாமல், சாத்தானுடைய வார்த்தைகளை நாம் நம் நாவினால் உபயோகிக்காமல், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நாம் கூப்பிடும் பொழுது இது அனைத்தும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்மிடத்திலிருந்து அகற்றி விடுவார். அக்னி நெருப்பால் அதை அனைத்தையும் சுட்டி எரிக்கப்படுவார். அப்படியாகத்தான் இந்த முதல் வசனத்தும் இப்படியாக நமக்கு எடுத்து கூறுகின்றன. அப்படியாக நாம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்பதை கேட்போம். அதுவும் கன்னடத்திலே படிப்பார்கள். மீண்டும் அதனுடைய ஆண்டவருடைய தேவ வாக்கத்தை அதில் கூறுவார்கள். அந்த அர்த்தத்தை நான் உங்களுக்கு தமிழில் நான் கூறுகின்றேன். 2ஆம் திருப்பாடுகளை நாம் கேட்போம். இரண்டாம் வாசகத்தை நாம் வாசிதை கேட்டோம். 2வது பாடுகளில் அந்த வார்த்தைகளை கேட்டோம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்ததை கன்னடத்தில் கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 பிரிவுகளுக்கிடையே இயேசு சிலுவையில் தொங்கினார். இவர்கள் இருவரும் 2 விதமானவர்கள் என்பதை கவனிக்கவும். அதில் ஒருவன் இந்த நல்லவருக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து அவர் யார் என்பதையும் இது ஏன் அவருக்கு சம்பவித்தது என்பதையும் புரிந்து கொண்டு அவரது மரண தருவாயில் மனம் திரும்பினான். ஒரு திருடன் கல்வன். இன்னொரு கல்வனோ வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்தது அல்லாமல் சாகும் போதும் கூட மனம் திருந்தாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு கனப்படுத்திக் கொண்டு தன் இருதயத்தை கல் படுத்திக் கொண்டு நீ கிறிஸ்துவனானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்து பேசினான். யார்? இன்னொரு கல்வன். மேலும் குற்றம் செய்கிறான். மறுபடியும் கூட அந்த சாகும் தருவாயில் ஆண்டவரோடு அவன் அந்த சாத்தானுடைய வார்த்தைகளை புகுத்தி விடுகிறான். அதனால் மறுபடியும் அவன் குற்றம் செய்கிறான். இதை கண்ட அந்த கல்வன், அந்த குயவன் என்ன செய்கிறான் என்றால் இவனை கடிந்து கொண்டு நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்து தேவனுக்கு பயப்படுவதில்லையா என்று அந்த கல்வன், முதலாவது கல்வன் இந்த 2வது கல்வனை பார்த்து கூறுகின்றான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்கிறான் அந்த முதல் கல்வன் இந்த 2வது கல்வனை பார்த்து. அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று இயேசுவிடம் அந்த முதல் கல்வன் கூறினான். அவனது உள்ளத்தின் எண்ணங்களை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. தான் பாவி என்றும் சாக முன்பும் கூட கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற வேண்டும் என்றும் அவன் உணர்கிறான். மேலும் இயேசு குற்றவாளியாக மரிக்கவில்லை என்பதையும் மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் மரிக்கிறார் என்பதையும் இவன் புரிந்து கொண்டான். யாரு? அந்த முதல் கல்வன். அது மட்டுமல்ல, அவர் இரட்சகர் என்றும் சிலுவையில் நமக்காக மரிக்கிற இவர் ஒரு நாள் அரசாளுவார் என்றும் அந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட தானும் இருக்க வேண்டும் என்றும் இவன் விரும்பினான். யார்? அந்த முதல் கல்வன். திருந்தும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பை இவன் சரியாக பயன்படுத்திக் கொண்டான். பாவ மன்னிப்பை பெற்று மோட்சத்திற்கு தகுதியானவனாக அவன் மாறிவிட்டான். இன்னொருவனோ அவனுக்கு மரண தருவாயில் கொடுக்கப்பட்ட இறுதி வாய்ப்பையும் கூட தவற விட்டு விட்டான். என் அன்பு பிரிய
பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் அனைவரும் இப்படி 2 விதமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 2 மனிதர்கள் மூலம் காண முடிகிறது. இந்த மனிதர்களுக்கு நடுவே தான் இயேசு சிலுவையில் தொங்கினார். அப்படியாக நாம் பாவங்களை நாம் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது எப்படி அந்த முதல் கல்வன் எங்களுக்காக, எங்கள் பாவங்கள் அக்கிரமக்காக நீர் உயிர் தியாகம் செய்தீர், ஆதலால் என் பாவங்களை மன்னித்தருளும், நான் உம்மோடு கூட உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் மோட்சத்தில் நான் வர ஆவலாயிருக்கிறேன் தந்தையே என்று அந்த முதல் கல்வன் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறான். அவனுடைய எண்ணங்களை பார்த்து அவர் மனம் வந்து கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து, நீ இன்றைக்கு கூட என்னோடு பரலோக ராஜ்யத்தில் நீ தங்குவாய் என்று அந்த கல்வனை பார்த்து சொல்லுகிறார். இன்னொரு கல்வனும் அவன் சாத்தானோடு அசுத்தாவிகளோடு தான் வாழ்கிறார். அவனை எங்கு கொண்டு போகின்றார்? அக்கினி சுவாலையிலே, நெருப்பில், தணலிலே, கொதிக்கும் அந்த தணலிலே அவர் அங்கு வீசி எறிய வைக்கின்றார். இப்படியாகத்தான் நாம் அனைவரும் மனமாற வேண்டும். மனமாற்றம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. மனமாற்றம் இருக்க வேண்டும். மனமாற்றம் என்பது உண்டு மக்களிடத்தில். கர்த்தர் நமக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மனமாற்றம் நமக்கு உண்டு. இது தெரியாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். திரும்பி வாழுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்படியாக இந்த 3ஆம் பாடல்களை, வார்த்தைகளை நாம் மீண்டுமாக கன்னடத்தில் நாம் கேட்போம். ತನ್ನ ತಾಯಿಯು ಮತ್ತು ತಾನು ಪ್ರೀತಿಸಿದ ಶಿಷ್ಯನ ಹತ್ತಿರದಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದನ್ನು ಯೇಸು ನೋಡಿ ತನ್ನ ತಾಯಿಗೆ, ಸ್ತ್ರೀಯೇ, ಇಗೋ ನಿನ್ನ ಮಗನು ಅಂದನು. ಶಿಷ್ಯನಿಗೂ, ಇಗೋ ನಿನ್ನ ತಾಯಿಯು ಅಂದನು. ಆ ಗಳಿಗೆಯಿಂದ ಆ ಶಿಷ್ಯನು ಆಕೆಯನ್ನು ತನ್ನ ಸ್ವಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಸೇರಿಸಿಕೊಂಡನು. ದೇವರ ವಾಕ್ಯವಿದು. ದೇವರಿಗೆ ವಂದನೆಗಳು ಸಲ್ಲಿಸಿ. இயேசு 3ஆம் வார்த்தையாய் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதைதான் நாம் கன்னடத்தில் இப்ப நாம கேட்டோம். இதை நான் உங்களுக்கு தமிழில் விளக்குகின்றேன். இயேசு தன்னுடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 நீங்கள் வாசித்து வீட்டில் பயன்பெறுங்கள். ஸ்திரீயே, தன் தாயை பார்த்து, ஸ்திரீயே, இதோ உன் மகன். யார் அந்த மகன்? யோவான். பின்பு அந்த சீஷனை நோக்கி, பின்பு அந்த யோவானை நோக்கி, இதோ உன் தாய் என்று கர்த்தர் தன் தாயை மக்களிடத்தில் அவர் விட்டு செல்கின்றார். சீடர்களிடத்தில் தன் தாயை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சீஷர்களிடத்தில், எந்த சீஷரிடத்தில்? யோவான் என்ற மனிதனிடத்தில் தன் தாயை ஒப்படைக்கிறார். அந்த யோவானுக்கு இதோ உன் தாய். இது யோவானுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய அனைத்து உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அவருடைய தாயை நமக்காக கொடுக்கின்றார். அப்படியாகத்தான் இந்த நாளில் இயேசு பிறப்பதற்கு முன்னரே இவர் உலக இரட்சகர் என்பதை தேவதூதன் உலகத்திற்கு அவதரித்தான். மேலும் சிலுவையின் கோர மரணத்தின் மூலமாகத்தான் இவர் உலகத்தை ரட்சிப்பார் என்பதை சீமியோன் என்னும் ஒரு மனுஷன், உன் ஆத்துமாவை ஒரு பட்டையும் உருவிப்போம் என்று தீர்க்க தரிசனமாக மரியாளுக்கு அறிவித்திருந்தார். இதெல்லாம் அறிந்தவளாகத்தான் இயேசுவின் தாயாகிய மரியாள் சிலுவையின் அருகில் நின்றிருந்தார். ஆகவேதான் அவள் மார்பில் அடித்துக் கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கவில்லை. ஏனென்றால் இயேசு அவர் பரிசுத்த ஆவியினிடத்தில் செல்கிறார் என்று தன் தாய்க்கு, தன் மகனுடைய அந்த கோர சம்பவங்கள் நடந்ததை அனைத்தும் தன் தாய்க்கு தெரியும். ஏனென்றால் தாயின் கருவயிற்றிலே தேர்ந்தெடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் மரியாளுக்கு, நான் உன் வயிற்றில் ஒரு மகனை நான் கொடுப்பேன், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு, இயேசு என்று பெயரிடு, ஆண்டவர் என்று பெயரிடு, கர்த்தர் என்று பெயரிடு என்று அவர் பரிசுத்த ஆவியானவர்
இல்லை. இயேசுவும் இவைகள் எல்லாம் கடவுளின் சித்தத்தப்படி நடக்கின்றது என்பதை நன்கு அறிந்தவளாய் அந்த வேதனையின் நேரத்தில் கூட தன்னுடைய தாயின் எதிர்கால பராமரிப்பிற்காக தேவையானதை செய்தார். எப்படி செய்தார்? நமக்காக யோவானிடத்தில் இதோ உன் தாய், அந்த யோவானிடத்தில் இதோ உன் தாய் என்று சொல்லும் பொழுது மீண்டுமாக அந்த தாயிடத்தில் இதோ உன் மகன் என்று உயிர் தியாகம் செய்கின்றார். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையின்படி தன் தாயை யோவானிடத்தில் ஒப்படைத்தார். இது இயேசு கடவுளுடைய கற்பனைகளில் கை கொள்ள தவறவில்லை என்பதையும் நாமும் நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது. நம்முடைய தாய் தந்தையை நாம் சில கோபத்தினால் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இருவரும் நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய தாய் தந்தையை நீங்கள் கனப்படுத்துவாயாக. பிள்ளைகளை ஒருபோதும் வாழ்க்கையில் தவறான வழியில் எந்த தாயும் தந்தையும் அவர்கள் அனுப்புவதில்லை. இந்த வழியில் போய் என்று, அசுத்த வழியில் போய் என்று, சாத்தனுடைய வழியில் போ, சாத்தனுடைய பேச்சை பேசு, சாத்தனுடைய எண்ணங்கள் நினைத்துக்கொள், அந்த பாதையில் செல் என்று எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளிடத்தில் சொல்லி வளர்ப்பதில்லை. அதனால் தான் கர்த்தர் இந்த நாளில் நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக அவருடைய தாயை நமக்காக ஒப்படைக்கின்றார். அப்படியாகத்தான் இந்த 3ஆம் வசனத்துக்குரிய இந்த வார்த்தைகள் இப்படியாக கொடுத்து கொண்டிருக்கின்றன. 4ஆம் வார்த்தையை பார்ப்போம். ஏலி ஏலி லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஏலி ஏலி லாமா சப்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நீங்கள் வாசியுங்கள். ஏலி ஏலி லாமா சப்தானி என்பதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நல்ல காரியங்களுக்காக உயிரை விட்ட மகான்களில் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் தங்கள் உயிரை விட்டார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. ஆனால் அவர்கள் அனைவரும் மீண்டுமாக வருவதில்லை. சிந்தித்து பாருங்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் மீண்டுமாக 3ஆம் நாளில் நமக்காக உயிரோடு வருகின்றார். அப்படியாகத்தான் இவர் மட்டும் ஏன் இப்படி மிகுந்த சத்தமிட்டு கதற வேண்டும் என்றும், கடவுளுடைய சித்தத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மறிக்க வேண்டியதுதான் என்றும் சிலர் கூறுவார்கள். உண்மை என்னவென்றால், உலகத்தில் எவரும் இதுவரை அந்த ஒரு அனுபவத்தை அவர்கள் அனுபவித்ததில்லை. ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே இந்த ஒரு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நமக்காக சிலுவை மரணத்தை அனுபவித்து இந்த உலகத்துக்கு மீண்டுமாக அவர் வருகின்றார். கடவுளுடைய சித்தத்தின்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர் மீண்டுமாக வருகின்றார். இந்த உலகத்தில் எவருக்கும் இதுவரை இப்படிப்பட்ட ஓர் கோரமான மரணத்தை அனுபவிப்பதில்லை, அனுபவிக்க போவதும் இல்லை. இனியும் உலகத்தின் பாவம் முழுவதும் அவர் மீது அன்றைக்கு சுமத்தப்பட்டது. அந்த பாவத்திற்கான தண்டனைகளையும் அவர் தம்மீது ஏற்றுக்கொண்டார். இது எவருமே அறிந்திராத சொல்லொன்னா வேதனையை அவருக்கு தந்தது. மேலும் இவர் நித்தியமாக கடவுளோடு கூட இருந்த தெய்வகுமாரன். ஆனால் இவர் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்த போது, நம்மளுடைய பாவத்தை சுமந்த போது, பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்கள் உடைய தேவன் இவரிடத்தில் இருந்து தமது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டியதாயிற்று. ஏனென்றால் நமக்காக நம் பாவங்கள் அதிகம் செய்து கொண்டதற்காக பரிசுத்த ஆவியானவரிடத்தில் மீண்டுமாக அவர் கதறி அழுகின்றார். இரத்த கண்ணீர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே கதறி அழுகின்றார். கதறி அழுது கொண்டு முகத்தை இப்படி திருப்பிக் கொள்ளுகின்றார். அவரை பார்க்க முடிவதில்லையா? ஆனாலும் கர்த்தர் இவர்களை மன்னியும், என் பிள்ளைகளை மன்னியும்,
என்று பிதாவிடத்தில் கதறி இரத்த கண்ணீரோடு அவர் அழுது கொண்டிருக்கின்றதை நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் பைபிளில். அப்படியாக இது எல்லாம் சரீர வேதனையை காட்டிலும் மிகப்பெரிய வேதனையை இவருக்கு உண்டாக்கிற்று. ஆனால் இதன் மூலம் மனுக்குலத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளும் உண்டாயிருக்கிறது. கடவுள் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் மேலான வாக்கு தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்கிற வாக்கு தத்தம் தான் நம்மில் ஒவ்வொருவரையும் கடவுள் ஒவ்வொரு நாளும் கைவிடாமலும் நம்மை விட்டு விலகாமலும் இருக்க வேண்டும் என்பதால் தான் இந்த ஒருவர் மீது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமத்தி இவரை சிலுவையில் அதன் நிமித்தம் கைவிட வேண்டியதாயிற்று. நம்மில் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதற்காகவே கடவுள் இயேசுவை சிலுவையில் கைவிட்டார். தாங்கிக் கொள்ள முடியாத இந்த வேதனையின் காரணமாகத்தான் இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். இதையெல்லாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினால் தான் சில மனிதர்கள் தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத அளவிற்கு இவரால் நன்மைகள் எப்படி காப்பாற்ற முடியும் என்று மக்கள் கேட்டுக் கொள்கிறார்கள். யார் எந்த மக்கள் கேட்டுக் கொள்கிறார்கள்? அசுத்தாவியினுடைய மக்கள். அசுத்தாவிகள் பசாசலோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா? அந்த மக்கள் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வார்த்தைகளை படித்துப்பார்கள். வேதாகமத்தில் தெல்ல தெளிவாக நமக்கு வாழ்க்கையில் அடங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை படித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயன் பெறுங்கள். அப்படியாக இந்த 5ஆம் வார்த்தையை கடவுள் இப்படியாக நமக்கு கொடுக்கின்றார். தாகமாயிருக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாகமாயிருக்கிறேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் என்று யோவான் கூறுகிறார். பழைய ஏற்பாட்டிலே என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். 69லும் 21லும் நீங்கள் வாசித்து பாருங்கள். என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். சிலுவையை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த தாகம் சாதாரணமான தாகம் அல்ல என்றும், அக்னியின் மத்தியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஏற்படும் மரண தாகம் போன்றது என்றும் வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இது இயேசு அனுபவித்த நரக வேதனையை குறிக்கிறது. மனிதனுக்காக அவருடைய நரக வேதனையை இவர் அனுபவித்தார். எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் நரக வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் இவர் அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டாராம். நாம் எல்லோரும் பரலோக இன்பத்தில், பரலோக ராஜ்யத்தில், பரலோக இடத்தில், பரலோக வீட்டில் அனுபவிப்பது மட்டுமே கடவுளுடைய விருப்பம் என்பதை நாம் கவனிக்கப்பட வேண்டும். மேலும் தாகமாக இருந்த அவர் புளித்த காடியை குடிக்க வாங்கிக் கொண்டது நம் மீது தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சாபங்களை அவர் அகற்றிவிட்டார் என்பதை காட்டுகிறது. முன்னோர் செய்த பாவத்தின் பலனை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை எடுத்துக்காட்டாக பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருந்தது. இந்த பழமொழி ஒரு நாள் இல்லாமல் போகும் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கடவுள் சொல்லி இருந்தார். இந்த 5ஆம் அதிகாரம், இந்த 5ஆம் வசனத்தில் தாகமா இருக்கிறேன். கடவுளுக்கு தாகமா இருக்கும் பொழுது தண்ணீரை கொடுப்பதில்லை. கடவுளுக்கு அந்த தாகமா இருக்கும் பொழுது எந்த புளிப்பு காரியை கொடுத்தார்கள்? அந்த புளிப்பு காரி என்பது அக்னி நெருப்பினால் உண்டாக்கப்பட்ட அந்த காரி. அதை எதற்காக அவர் குடித்தார்? அந்த நெருப்பில் சுடப்பட்ட அந்த கூழு மாறி இருக்கும், அதை அவர் குடித்தார். அந்த நெருப்பின் கூழை குடித்தார். எதற்காக குடித்தார்? நம் பாவங்களுக்காக. நம் பாவங்கள் இனியும் செய்யாமல் எல்லாம் இனியும் அந்த பாவங்களிலிருந்து விடுபட்டு அவர் நமக்காக அந்த கசப்பு காடியை, அந்த புளிப்பான காடியை நமக்காக குடித்தார். இனியும் மக்கள் பாவங்கள் செய்ய மாட்டார்கள் என்று அதை முன்னிறுத்தி அவர் குடித்தார். அப்படியாகத்தான் இந்த 5ஆம் அதிகாரத்திலும் நமக்கு 5ஆம் வசனத்திலும் இப்படியாக நமக்கு கொடுத்து கொண்டிருந்தன. 6ஆம் வார்த்தையில் முடிந்தது
யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசியுங்கள். முடிந்தது. கிரேக்க மொழியில் டெட்லஸ்டாய் என்ற வார்த்தையை தான் தமிழில் முடிந்தது என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் நிலத்தையோ ஒரு விலையேற பெற்ற பொருளையோ வாங்கும் போது அதற்கான முழு கிரயமும் செலுத்தப்பட்டு விட்டது என்பதை காட்ட இந்த டெட்லஸ்டா என்ற முடிந்தது என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் கிரேக்க மக்கள். அதாவது இந்த காலத்தில் ரசீதுகளில் பெய்டு என்று முத்திரை குத்துவது போல அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அந்த கிரேக்க மக்கள். ஆகவே இயேசு சிலுவையில் தொங்கின போது முடிந்தது என்று சொன்னது நமது பாவ மன்னிப்பிற்கான முழு கிரயத்தையும் அவர் செலுத்திவிட்டார் என்பதை காட்டுகின்றதாம். முடிந்தது என்கிற அந்த ஒரு வார்த்தையில் பல காரியங்கள் அடங்கியிருக்கின்றன. சிலுவையில் குறித்து கடவுள் திட்டமிட்டு முன்னறிவித்திருந்த எல்லாம் நிறைவேறி முடிந்தது. பழைய ஏற்பாட்டில் அவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேறி முடிந்தது. உலகத்தின் பாவம் தீர்ந்தது, முடிந்தது. அதாவது பாவம் இனி ஒரு பிரச்சனை அல்ல. ஏனென்றால் நான் பாவத்திற்காக, மனிதனுடைய பாவத்திற்காக என் தன்னையே நான் தியாகம் கொள்கின்றேன். ஏனென்றால் அதற்கு பரிகாரம் வந்துவிட்டது. எத்தனையோ தீராத வியாதிகள், நோய் நொடிகள், மருந்துகள் கண்டிக்கப்பட்ட பின்பும் தீர்வு வந்தது போல மனுக்குலத்தின் பாவ வியாதிக்கும் தீர்வு வந்து கொண்டிருக்கின்றது. இயேசு ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பட்ட பாடுகள் முடிந்தது. இயேசுவின் உலக வாழ்க்கை முடிந்தது. மனுக்குலத்தின் மீட்பிற்காக அவர் செய்த எல்லாம் முடிந்தது என்று இந்த 6ஆம் வார்த்தைகள் இப்படியாக முடிந்தது என்று கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த 7ஆம் வார்த்தையை கடைசியாக ஆண்டவர் சொன்ன 7ஆம் வார்த்தையை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்படைக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46 நாம் வாசித்து கேட்டு பாருங்கள். இயேசு தன் ஜீவன் போகிற வேளையிலும், கடவுள் தன் உயிர் போகிற வேளையிலும் மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொன்னார். இயேசு தம்முடைய பலன், சக்தி எல்லாவற்றையும் சிலுவையில் இழந்து ஒன்றும் செய்ய இயலாதவரால் மரணம் அடையவில்லை. அதாவது அவர்கள் கொலை செய்ததினால் அவர் மறிக்கவில்லை. அவர் ஜீவாதிபதி, ஜீவனை கொடுக்கிறவர். அவரிடமிருந்து யாரும் ஜீவனை எடுக்க முடியாது. அவரே அதை கொடுத்தால் தான் உண்டு. ஆகவே அவரே அதை ஒப்புக் கொடுக்கிறார். அவர் தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். பொதுவாக சிலுவையில் மரித்தவர்கள் உயிர் போகும் நேரத்தில் மூச்சுவிட முடியாமல் திணறி தலையை நன்றாக தூக்கி மூச்சுவிட முயற்சிப்பார்களாம். மூச்சுவிட முடியாமல் உயிர் போன பிறகு தலை தொங்குமா. ஆனால் இயேசுவோ தலையை சாய்த்து பிறகு தம் ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். இவர்கள் சாகடித்ததால் நான் சாகவில்லை, அவரே தம் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்பதை வேதம் இப்படியாக எடுத்துக் கொள்கின்றது. இயேசுவின் சிலுவை மரணம் கடவுள் காலகாலமாய் திட்டமிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடப்பித்த ஒரு சரித்திர சம்பவத்தை தான் நாம் இன்றைக்கு எண்ணி பார்த்து இந்த புனித வெள்ளியை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் துக்க அனுசரணையாக நாம் அனுபவித்து இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரோடு இந்த துக்க நாளை நாம் ஒவ்வொருவரும் நம் பாவங்களை ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்து இனி நாம் பாவம் படுகொலில் இல்லாமல் பசாசுகளுக்கு அடிமையாகாமல் இந்த நாளை நாம் ஆண்டவருடைய புனித வெள்ளி நமக்காக, நம் பாவங்களுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த கர்த்தரிடத்தில் நாம் முறையிட வேண்டும். என் அன்பு தகப்பனே, இனியும் நாங்கள் பாவங்கள் செய்யாமல் உம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மண்டியிட்டு எங்கள் பாவங்களுக்காக நீர் மரித்தீர். அப்படியாக நாங்கள் இனியும் ஒருபோதும் பாவங்கள் செய்யாமல் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று இந்த நாளில், இந்த புனித வெள்ளி என்று இந்த எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் என்று நாம் அனைவரும் ஆண்டவரை பார்த்து இப்படியாக நாம் உள்ளத்தில் ஆழ்ந்திருந்து அவரை நாம் மண்டியிட்டு ஜெபித்து இந்த நாளை, இந்த புனித வெள்ளியை நாம் கொண்டாடி மகிழ்வோமாக. இப்படியாக இந்த நேரத்தில்
நாம் காணிக்கைக்கு கடந்து செல்வோம். காணிக்கை என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் பாவங்களை கர்த்தரிடத்தில் செலுத்த வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் செலுத்தும்போது கர்த்தர் நம் பாவங்களை மன்னிப்பார். அதுவும் இந்த நாளில் நமக்காக, நம் பாவங்களுக்காக உயிர் தியாகம் செய்தவர். மீண்டுமாக நாம் அந்த பாவங்களை செய்யாமல் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் இந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கர்த்தரோடு நாம் ஒன்றித்து நாம் வாழ இந்த நாளை நமக்கு கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோமாக. இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்திருளும். இவ்வாறு உடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து நோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாக உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் இந்த திருப்பாடுகளில் இந்த புனித வெள்ளியை முன்னிட்டு அவருடைய உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ளும் பாக்கியவான்களாக, பாக்கியவாளியாக நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்வோமாக. நாம் அவரை பாடி நாம் நன்றியோடு செலுத்தி நன்றி செலுத்தி அவரை நாம் துதிப்போமாக. Sangre
சமூகத்திலே என்னை நோக்கி காத்திடுகின்றேன். இந்த துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி காத்திடுகின்றேன். இந்த துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவேன். திருப்பாதம் நம்பிதந்தேன். திருவெளியிலே இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமாதத்திலே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக்கொள்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். நம் அனைவரும் தலைவணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you.